தமிழக இலங்கை மீனவ பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக மீனவ சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இரு நாட்டு மீனவர் பிரதிநிதிகள் இடையேயான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகளும் இலங்கை மீனவ பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் சென்னை திரும்பிய தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ, தமிழக மீனவர்களும் படகுகளும் பரஸ்பரம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் கூறினார். வரும் 5ஆம் தேதி நடைபெறும் இரு நாட்டு அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் நல்ல தீர்வு எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 114 படகுகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்குது, அது விடுவிக்கப்படணும். அதே மாதிரி 83 நாட்களுக்கு இந்திய மீனவர்கள் அந்த கடலில் மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு 3 ஆண்டு காலம் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்குது. இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பேசப்பட்டது. 2 தரப்பிலும் மனம் விட்டு பேசுகிறோம். ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக வந்திருக்கிறோம். இன்னும் 2 நாளில் 5ஆம் தேதி அன்றைக்கி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்திய மீன்வளத்துறை அமைச்சரும், இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரும், மீன்வளத்துறை அமைச்சரும் டெல்லியில் கலந்து பேச இருக்கிறாங்க. அதில் நல்ல முடிவை அறிவிப்பாங்க. இன்றைய பேச்சின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பாங்கன்ற மிகுந்த நம்பிக்கையோடு வந்து